students, good morning. Today in this video we will see about the root hair, that is the structure of root hair and the pathway through which water travels from the soil, that is from the root hairs to various parts of the plant. Thank you. So first we'll move on with the root hair. சரியா, ரூட் ஹேர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் தி வாட்டர் அப்சார்பிங் யூனிட். அதாவது வாட்டரை சாயிலிருந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் ரூட் ஹேர். ஸோ பிஃபோர் மூவிங் ஃபர்தர் வில் சி திஸ் diagram, so which is given in your book. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ரூட் டிப் வித் ரூட் ஹேர்ஸ். நார்மலாக வந்து ஒரு ரூட் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ தீஸ் ஆர் தி ரூட் ஹேர்ஸ், ஸ்மால் மைன்யூட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் அஸ் ரூட் ஹேர்ஸ் and a root cap is present. In the root cap வந்து it is for protection purpose and it also regulates the growth of the root also. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா there are three regions: region of maturation, region of elongation and region of meristematic activity. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், region of maturation அப்படிங்கிறது வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து the root part will be maturing. அதாவது maturing in the sense அதோட thickness வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, வித் இன்க்ரீஸ் ஆகிறது, அது வந்து ஸ்ட்ராங் ஆகிறது இந்த ஏரியா. செகண்ட் ஒன், ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். எலாங்கேஷன் அப்படின்னு சொன்னால் நீளமாக லென்த் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து இந்த ரீஜன் ஆஃப் எலாங்கேஷனில் நடக்கும். அண்ட் தேர்ட் ஒன், ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொன்னால், ஸோ தெர் ஆர் வேரியஸ் செல்ஸ், மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனண்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் யூ மஸ்ட் ஹவ் லேர்ன்ட் அபவுட் திஸ். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆர் தோஸ் விச் ஹாவ் த கெப்பாசிட்டி டு டிவைடு. அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து டிவைட் ஆகி புது செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ பெர்மனன்ட் செல்ஸ் வந்து விச் தே கே நாட் அண்டர்கோ செல் டிவிஷன். ஸோ அப்போ ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியில் த செல்ஸ் வில் பி அண்டர்கோயிங் செல் டிவிஷன். அப்போ புது புது செல்ஸ் வந்து இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி டயக்ராம் விச் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் யுவர் book. So it is not explained, it's just given. Okay, so first we'll see about the root hair. So root hair அப்படின்னு சொன்னால் you can see millions of root hairs arising in the tip of the root. ரூட்டோட டிப்பில் millions of root hairs இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், these root hairs will be increasing the surface area of absorption. அதாவது இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், மேக்ஸில் you must have learnt about the surface area. இப்போ இதுதான் ரூட். இதே மாதிரி ஒரு பெரிய ரூட் இருந்தாலுமே கூட, ஸோ நம்மளுக்கு இந்த ரூட் ஹேர்ஸ் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா நிறைய இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய வாட்டரை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை ஸோ ரூட் ஹேர்ஸ் ஆர் present here. So இந்த root hairs வந்து they are the units which absorb water along with minerals. இந்த root hairs தான் வந்து சாயில் இருக்கிற வாட்டர் அண்ட் அந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆகிருக்கிற மினரல்ஸை அப்சார்ப் பண்ணி பிளான்ட்டுக்குள்ளே எடுத்துக்கிறது. ஸோ பை தி மெத்தட் கால்ட் டிஃப்யூஷன். ஆல்ரெடி we have learned that diffusion is a process by which the molecules move from the ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அதாவது சாயிலில் நிறைய வாட்டர் இருக்கும். இந்த ரூட் ஹேர், இந்த ரூட் டிப்லெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வில் பி ப்ரெசன்ட். அப்போ இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு இட் வில் பி மூவிங் பை டிஃப்யூஷன் மெத்தட். இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து தே ஆர் ஆக்சுவலி தின் வால்டு, வெரி தின் எபிடர்மல் செல்ஸ். ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன் தட் அவுட்டர் பார்ட் ஆஃப் த ரூட்டை வந்து எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் பார்ட்டை வந்து வி யூஸ் டு கால் இட் ஆஸ் எபிடர்மிஸ். ஸோ இந்த எபிடர்மல் செல்ஸோட அவுட் க்ரோத் தான் வந்து யூஸ் டு சே அஸ் ரூட் ஹேர்ஸ். ஸோ இட் இஸ் கிவன் அஸ் தே ஆர் தின் வால்டு, ஸ்லெண்டர், ரொம்ப தின் வால்டாக இருக்கும். ஸோ தட் டிஃப்யூஷன் மே ஹேப்பன். தே ஆர் வெரி ஸ்லெண்டர் அப்படின்னு சொன்னால் மெல்லிஸாக இருக்கும். Okay, slender extension of the epidermal cells. So in this picture you can see roots, these are the soil particles க்கு நடுவுல அந்த கேப்ஸ்ல வந்து you can see air and water. Along with water, minerals also will be there. So root hair will be absorbing these water and it will be taking to the cortex. Okay, so நெக்ஸ்ட் வில் சி அபவுட் தி பாத்வே. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறது, அதாவது ரூட் ஹேர்லேருந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வாட்டர் எப்படி போகுது அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் சீன் ஃப்ரம் த சாயில் வாட்டர் என்டர்ஸ் இன்சைட் தி ரூட் ஹேர்ஸ் பை டிஃப்யூஷன் மெத்தட். ஓகே, ஸோ அதாவது ஸோ இப்போ டிஃப்யூஷன் மெத்தடில் என்டர் ஆனதுக்கப்புறம் இந்த ரூட் ஹேர் பார்ட்டில் வந்து தெர் வில் பி a lot of water. The concentration of water molecules will be more in the root hair cell than that of the cortex. இந்த ரூட் ஹேருக்கு உள்ளே இருக்கிற ஏரியாஸ் இது பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செல்ஸ் எல்லாம். ஸோ இப்போ கார்டெக்ஸில் கம்மியாக இருக்குது, ரூட் ஹேரில் நிறைய இருக்குது. ஸோ ரூட் ஹேருக்கு என்டர் ஆகிறதுக்கு டிஃப்யூஷன் மெத்தட், ஆஃப்டர் தட் கார்டெக்ஸுக்கு உள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஆஸ்மாசிஸ் மெத்தட். ஃப்ரம் ரூட் ஹேர் the water will be moving to the cortex cells by osmosis method. So
So already we have seen that osmosis is also a method, is a process by which water will be moving from higher concentration to lower concentration through a semi-permeable membrane. Semi-permeable membrane அப்படின்னு சொன்னால் these cells or these membranes will not allow all the particles to move. எல்லாத்தையும் உள்ள அலோவ் பண்ணாது, பட் செலக்டட் சப்ஸ்டன்சஸை மட்டும் அலோவ் பண்ணும். ஸோ ஆஃப்டர் மூவிங் த்ரூ தி கார்டிகல் செல்ஸ் இட் வில் பி ரீச்சிங் தி xylem. Okay, so these are the xylem vessels. So we have learned that xylem vessels are those which carry water. வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற செல்ஸ் பேர் xylem அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரம் திஸ் xylem, ஸோ இட் வில் பி டேக்கன் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் சச் அஸ் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூட் ஹேர் வழியாக ஏறும். ரூட் ஹேரில் வந்து ஸோ அவுட்டர் லேயர் இருக்குது. ஆஃப்டர் தட் இட் வில் பி ரீச்சிங் தி கார்டெக்ஸ் பார்ட். கார்டெக்ஸுக்குள்ளே ரீச் ஆனதுக்கப்புறம் xylem போயிடும். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி சைடு வேஸில் போகும். ஆஃப்டர் ரீச்சிங் தி xylem இட் வில் பி டேக்கன் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். அதாவது அப்வேர்டு மூமெண்ட் தான் பார்க்க முடியும். வாட்டர் வந்து மேலே போய் எல்லா பார்ட்டுக்கும் ரீச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீல் சி அபவுட் தி டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் வாட்டர். அதாவது ரூட் செல்ஸில் எப்படி வாட்டர் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் 2 மெத்தட்ஸ் வில் பி யூஸ், 2 pathways அப்படின்னு சொல்லலாம். ஸோ Apoplast Pathway and Symplast Pathway. So first we'll see about Apoplast Pathway. So you can see in this picture these green line. Okay, so this is called as Apoplast Pathway and this blue one is called as Symplast Pathway. Apoplast Pathway la water molecules will be moving through the intercellular spaces or walls of the cells. The cell wall நடுவில் அந்த intercellular spaces வழியா, அதாவது 2 செல்லுக்கு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸ் வழியாக வாட்டர் வில் பி மூவிங். ஸோ இது வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி கிரேடியன்ட். கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆக்சுவலி தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதாவது இப்போ வந்து இங்கே வந்து ஜஸ்ட் இமேஜின் வாட்டர் இஸ் என்டரிங் ஹியர். ஸோ இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இட் வில் பி மூவிங் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் ஏரியாஸ். ஸோ இதே மெத்தடில் இட் வில் பி ரீச்சிங் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். ஸோ செகண்ட் ஒன் இஸ் Symplast Pathway. ஸோ இந்த Symplast Pathwayல வாட்டர் வில் பி traveling through the cytoplasmic strands. இந்த cytoplasmic strands வந்து we used to call as plasmodesmata. ஓகே, ஸோ பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் நடுவில் சின்ன மைன்யூட் கேப்ஸ் வில் பி ப்ரெசன்ட் த்ரூ விச் சைட்டோபிளாசம் வந்து த்ரெட்டு மாதிரி மூவ் ஆகுற ஒரு கனெக்ஷன் மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஸோ தென் தீஸ் செல்ஸ் கேன் கம்யூனிகேட் அமாங் தெம் செல்ஸ். ஸோ இந்த சின்ன கேப்ஸ் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். இட் வில் பி பெனட்ரேட்டிங் த்ரூ தி செல். ஸோ இதை வந்து Symplast Pathway அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போப்ளாஸ்டிக் பாத்வேல வாட்டர் வில் நாட் என்டர் இன்சைட் தி செல், பட் இந்த 2 செல்லுக்கு நடுவில் இருக்க கேப்ஸ் வழியாக போகும். இதே Symplast அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக செல்லை பெனட்ரேட் பண்ணிவிட்டு பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக போகிறது. ஸோ ஹியர் ஆல்சோ இட் இஸ் டவுன் தி பொட்டென்ஷியல் கிரேடியன்ட், அதாவது ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் ஏரியாஸ். ஸோ இங்கே கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தா அப்போப்ளாஸ்டிக் பாத்வேல வந்து நார்மலாக வாட்டர் வில் பி மூவிங் ஃபாஸ்ட், வேறாஸ் Symplastic பாத்வேல த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் வில் பி கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ. அப்போப்ளாஸ்ட் பாத்வே விட சிம்பிளாஸ்டிக் பாத்வேயில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போகும். ஸோ தீஸ் ஆர் தி 2 pathways by which water molecules will be moving through various parts of the plant. Okay, so thank you students, have a nice day.